வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிறது இன்ச் டேப்பே இல்லாமல் ஏற்கனவே இருக்கிற ஒரு பழைய பில்லோ கவரும் ஏதான ஒரு பழைய ட்ரெஸ்ஸை எப்படி நம்ம ஒரு பில்லோ கவராக கன்வெர்ட் பண்ணுறோம். பில்லோ கவர்னால் நான் ரெண்டு பில்லோ கவர் போடுறாள். நான் அடிக்கடி அழுக்காகும் பில்லோ கவர். ஸோ அந்த உள்ளே போடுற அதுக்கு பேர் இன்சர்ட்டுன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். மேலே போடுற பில்லோ கவருக்கு உள்ளே இன்னொரு பில்லோ கவர், அது கொஞ்சம் பழைய துணியாக இருந்தாலும் பரவாயில்ல. ப்ரிஃபரபிளி என்னை பொறுத்த வரைக்கும் காட்டனாக இருக்கணும். ஸோ இந்த கேஸில் என்னோடய பழைய மேக்ஸி ட்ரெஸ், அதாவது ஒரு நைட்டி எடுத்து தான் பண்ணுறேன். நீங்கள் எத்தனையோ பேரோட வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறாங்க சில பேர், நீங்கள் மட்டும் என்னங்க பழசுனா அட்டை பழசில் காட்டுறீங்களேன்னா, பழசுலேருந்து கன்வெர்ட் பண்ணுறது தாங்க. ஸோ நம்ம ரீசைக்கிள் பண்ணுறோம். அது குப்பையில் போடாமல் எவ்வளோ தூரம் நம்ம மாற்ற முடியும் அப்படின்னு. ஸோ இது பாருங்கள், யூஸ் பண்ண முக்கால்வாசி சமயம் பார்த்திங்கன்னா கழுத்து புறத்தில் தான் நஞ்சு போகும், எந்த துணியாக இருந்தாலும் யாருக்காக இருந்தாலும். ஸோ அந்த நஞ்சு போனதுனால நம்ம அதை யூஸ் பண்ண முடியாது. பட் பார்த்திங்கன்னா மற்ற இடத்துல கிளாத் ரொம்ப நல்லா இருக்கும். இது கொஞ்சம் க்ரம்பிள்டாக இருக்குது, ஏன்னா அப்படியே இப்போ தான் தோச்சு வந்திருக்கு. ஸோ இனிமேல் தான் அயர்ன் ஆகணும், இல்லை நீவி மடிக்கணும் நம்ம. ஸோ இது மாதிரி நல்லா இழுத்து செக் பண்ணிக்கணும். மற்ற இடத்துலையும் நஞ்சு போயிடுதா, நஞ்சு போன துணியை இன்னொரு ரீசைக்கிள் பண்ணுறேன்னு டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் டைம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம இன்னொரு ஏற்கனவே இருக்கிற ஒரு பில்லோ கவரை எடுத்துக்க போகிறோம். அதுதான் சாம்பிள் சைஸ். இதனால தான் நம்மளுக்கு இன்ச் டேப் தேவை இல்லை. இன்ச் டேப் வேண்டாம். நான் எவ்வளோ தூரம், எத்தனை இன்ச் வைக்கணும், எத்தனை சென்டிமீட்டர் வைக்கணும், எத்தனை அகலம் வைக்கணும்லாம் நம்ம யோசிக்க வேண்டாம். இதுவும் பார்த்திங்கன்னா பழைய பில்லோ கவர் என்னோடது. ஒரு இடத்துல நஞ்சு வந்துட்டுருக்கு. இதை நான் கட் பண்ணி மிச்ச பார்ட்டை டேபிள் துடைக்கிறதுக்கு, கிச்சன் டவல் எப்படி வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஏன் உள்ளே வெளியே எடுக்கிறேன் அளவு எடுக்கிறதுக்கு அப்படின்னா, இந்த மேலே வெளியில் போடுற பில்லோ கவர் முக்கால்வாசி இந்த சைடில் ஃப்ரில்லெல்லாம் இருக்கும். நம்மளுக்கு அந்த அளவுக்கு பெருசாக வரக்கூடாது, கரெக்டாக பில்லோ கவர் சைஸில் வரணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், எந்த தையல்லையும்னா முக்கால்வாசி டெய்லரிங் கடையில் பார்த்திங்கன்னா அயன் பாக்ஸ் வச்சுருப்பாங்க. இது காட்டன் அப்படிங்கிறதுனால நம்ம கரெக்டாக நீவிக்க போகிறோம். வெறும் தரையில் வச்சு நீவி அதுக்கு மேலே எக்ஸிஸ்டிங் பில்லோ கவரை உள்ளே வெளியில் எடுத்து அந்த கார்னர்ஸ் தெரிகிற அளவுக்கு கால் இன்ச்சு உங்கள் நகைக்கணு அளவுக்கு இடம் கொடுத்து நான் நேராக கட் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு இது பழக்கம். ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறோம் அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு பென்சிலோ, கலர் பென்சிலோ, க்ரையானோ ஏதாவது அந்த ஓரம் ஒரு லைன் மாதிரி வரைஞ்சிட்டு அந்த லைன் மேலே கட் பண்ணிக்கோங்க. ஸோ பேசிக்லி ஒரு கட் தான் பண்ணியிருக்கோம். இன்னொரு சைடு கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ 2 கட்டு 2 இடத்துல 3 இடத்துல தைக்க போகிறோம். இல்லை 2 இடத்துல 2 சைடை தைக்க போகிறோம். ஒரு சைடில் ஏற்கனவே தையல் இருக்கும். ஸோ இது உள்ளே போட்டுக்கிறதுனால நான் 2 லேயராக தைச்சிருக்கேன், அவ்வளோதாங்க. ஸோ சாம்பிளுக்கு போட்டு காமிச்சிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இது உள்ளே போட்டுக்கிறதுக்கு இட்ஸ் கால்ட் இன்சர்ட். அதனால தான் சைடில் ஃப்ரில்லுகில்லாம் வராது. ஃப்ரில்லு வச்சு பண்ணணுன்னா வேறு வீடியோ பண்ணி காட்டுறேன். அது ஒரு புது துணியில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். சேயிங் தட் சைனிங்.